இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. நித்யா பஸ் ஃபேன்ஸ் சொல்லிட்டு. தேங்க்ஸ் நித்யா பஸ் ஃபேன்ஸ். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அருணாச்சலம் கோயில் என்ட்ரன்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த லொக்கேஷன் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட். டுடே நம்ம நித்யா பஸ்ஸில் கேபின் ரைட் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இப்போ கரெக்டாக டைம் ஒரு 5 மணிக்கிட்ட ஆக போகுது. வண்டி வந்து 5:55 தான் வரும். அவனே காமிக்கிறான். இப்போ டைம் கரெக்டாக 5:05. சுகம் பஸ் நின்றுருக்கு பாருங்கள். இப்போ தான் வந்துச்சு. நம்ம எதிர்பார்த்துருந்த வண்டி வந்துச்சு பாருங்கள். நித்யா பஸ் சங்கராபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் BS6 சேஸ். வண்டி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். திருவண்ணாமலை மூங்கில் துறைப்பட்டு சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி கனெக்ஷன். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸுக்கு அவ்வளோ ரெஸ்ட்டே கிடையாது. மார்னிங் வந்து ஒரு 9:15 9:20 கிட்ட சாப்பிடுவாங்க. மதியம் வந்து டைம் கிடையாது, அதெல்லாம் நைட்டு தான் சாப்பிடுவாங்க. எங்களிடம் சுற்றுலா செல்ல புஷ்பேக் வீடியோ கோச், சொகுசு பேருந்து வாடகைக்கு கிடைக்கும். வண்டி நம்பர் பாருங்க, ஃபேன்சி நம்பர். வண்டி சூப்பராக இருக்குங்க. சூப்பர் ஃபாஸ்ட். சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. பஸ் வந்து DVN V மூர்த்தியில் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. வண்டி பிட்டில் போட்டிருக்காங்க. லைட் செடிங்கெலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. காலையில் ஃபஸ்ட்டு சிங்கிள். இந்த சிங்கிள் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். A to Z எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. இன்டீரியர் லைட் செட்டிங்கும் சரி, வெளியே லைட் செட்டிங்கும் சரி, பெயிண்டிங்கு, சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பஸ்ஸோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள். ஏறும்போது ஸ்டெப்ஸ்லேயே பயங்கரமாக க்ரீன் பிங்க் காம்பினேஷனில் லைட் செட்டிங். லைட் செட்டிங் மாசாக இருக்குது. சைடில் 2 சைடுமே சாய்பாபா போட்டிருக்காங்க. சரி, ஓகே. பஸ்ஸோட ஃப்ரண்ட் கேபினில் என்ன நல்லா இருக்குது பார்க்கலாம் வாங்க. மேலே CCTV கேமரா அண்டு டைம் பார்க்க கிளாக் வச்சுருக்காங்க. பஸ்ஸு ஃபுல்லாகவே நிறைய இடத்துல க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு பின்னால் பாருங்கள் சப்பு. இங்கிட்டு தான் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட். நான் இப்போ வந்து லாஸ்ட்டு சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். இந்த சீட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும்.
கேபின் ரைட் பண்ண சுகம் பஸ் வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 சுகம் பஸ்ஸுமே பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது. 2 பஸ்ஸுக்கு என்னப்பா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து திருக்கோளூர் போகிற வழி தான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம கேபின் ரைடில் அண்ணன் தான் டிரைவரு. மார்னிங்கே திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது. கண்டக்டர் பாருங்க, அவர் தான் அந்த பஸ்ஸு கண்டக்டரு. ஸ்டேரிங் கவர் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க.
பக்கத்தில் பாருங்கள் ரோடு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு நிறைய இடத்துல பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ரூட்டில் இந்த பஸ்ஸில் தான் கார்பன் ரைட் போட்டோம். இந்த பிரிட்ஜில் தான் டிஸ்ட்ரிக்ட் பார்டர் புரியுதுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மானு தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி போகுது. அண்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மூங்கில் துறைப்பட்டு ரைட் சைடு இருக்குது பாருங்கள், சுகர் ஃபேக்ட்ரி தான் என்ட்ரன்ஸு. நேம் பாருங்கள், கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலைன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஸ்ரீனிவாச ரகுராம் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலேருந்து மூங்கில் துறைப்பட்டு வரைக்கும் கேபின் ரைட் பண்ணியிருப்போம்.
இந்த இடம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும் வந்து மரம் வச்சு நல்லா இருக்குது. நடுவில் நம்ம போகிறோம். பெரிய ரோடு ஆகிறதுலேயே ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. என்னென்னா இந்த ரோட்டில் மொத்தம் கள்ளக்குறிச்சியிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் 54 வேகத்தடம்னு சொன்னாங்க. அது வந்து கம்மியாகும். இந்த ரோட்டில் அப்படியே போயிட்டே இருந்தால் திருக்கோவிலேருந்து வந்து ஜாயிண்ட் ஆகிற ரோடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ஆர் பஸ்ஸில் கேபின் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசா ரகுராம் அந்த பஸ்ஸில், அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். மஸ்தான் பஸ்ஸில் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து சங்கராபுரம் வழியாக நம்ம திருக்கோவிலூர் போனோம். இந்த ரூட்டில் இருக்க டிரைவர்ஸுங்க ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு சிங்கிளுக்குமே எவ்வளோ வேகத்தறிங்க தாண்டி கடந்து போகிறாங்க. அந்த ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ரஞ்சித் பஸ் கேபின் ரைட் ஆல்ரெடியும் போட்டு பாருங்கள். அந்த புது பஸ்ஸும் இந்த பஸ்ஸும் வந்து ஒரே டைமில் தான் டெலிவரி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பஸ் டிரைவர் கேபின் ரைட் போட்டு பாருங்க, அந்த டிரைவர் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. இந்த டிரைவர் வந்து அப்போ டியூட்டியில் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த புது பஸ் வந்து இவர் டியூட்டியில் இருக்கும்போது பார்த்தாரு. ஆனால் வந்து நம்ம கம்பெனி வண்டி தான்றது அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. சங்கராபுரம் 11 கிலோமீட்டர். இந்த ரைட் சைடு ரோடு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த எல்லோ பஸ் வந்து நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து அதை லைக் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் வந்து அந்த பஸ்ஸு நிறைய பேருக்கு பிடிக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல ஒரு மறக்க முடியாத பேரை வாங்கியிருக்கு அந்த வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடமும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ரைட் சைடு வந்து ஏரிக்கரை. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கந்தன் திருவண்ணாமலை டு ஆத்தூர் போகிற வண்டி. நிஜமாக இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வேறு லெவல் சீனரிஸ்லாம் பார்க்கலாம். நேச்சுரலாக இருக்கும். பார்க்காதவங்க இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் தூரத்துக்கு வந்து டிவைடர் போட்டுட்ருக்காங்க. ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். திருக்கோவிலூர் 31 கிலோமீட்டர் பஸ்ஸில் போனீங்கன்னா.
ஆஹா, முன்னாடி போகிற வண்டியில் மியூசிக் லான் இருக்குப்பா. இப்போ நம்ம கட் பண்ண பெண்டு, இந்த பெண்டு இதெல்லாம் வந்து அஜி பெண்டு. நம்ம சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சங்கராபுரம் பிரிட்ஜ் சைடும் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். டைம் என்னன்னா 7:18. ஆல்ரெடி நம்ம சங்கராபுரம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இதான் வந்து உள்ளே போகிற வழி. ஃபைனலி ஃபினிஷ். ரைட்டில் இருக்க பஸ்ஸு என்ன பஸ்ஸுனால் ராஜராஜேஸ்வரி. 4 பஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த பஸ்ஸஸ் வீடியோ சீக்கிரமாக போடுறேன். என்னன்னா கேபின் க்ரியூ பண்ண முடியல, அவருக்கு டைம் இல்லை, வந்து உடனே கிளம்புற மாதிரி இருக்குது. ஆனால் அண்ணா ரெடி தான் பேச, என்னங்க பண்ணுறது, டைம் இல்லை, அவங்களுக்கு சாப்பிட்றதே டைம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கராபுரத்துலேருந்து திருவண்ணாமலை வண்டி கிளம்பிடுச்சு. பஸ்ஸு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம வீடியோ எப்படி இருக்குது சொல்கிறேன், அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.